வணக்கம் வணக்கம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் திருப்பி இந்த பதிவு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான். ஓகே, நான் ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டேன். ஓகே, கேன்சர் பேஷண்ட் என்ன செய்கிறாங்க, ஏன் அந்த தவறு செய்கிறீங்கன்னு திருப்பி நான் அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்திருக்கேன். சந்தனா ரவாங்க வந்திருக்கேன். ஓகே, என்னென்னா நீங்கள் கேன்சர் அதாவது ரொம்ப பேர் இந்த தவறை செய்கிறீங்க. ரொம்ப பேர், ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, அதனால் நான் ரொம்ப பேர் தான் சொல்லுவேன். நல்லா கேளுங்க. நீங்கள் 4வது ஸ்டேஜ் போயிட்டீங்க, அதாவது டாக்டர் கை விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க. கை விட்டுட்டாங்க, டாக்டர் கை விட மாட்டாங்க. டாக்டர் ஃபாலோ பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ டாக்டர் அந்த கடைசி ஸ்டேஜ், இதுக்கு மேலே வேறு மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளோட ப்ராடக்டை பற்றி, அதாவது பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் ஏன் நீங்கள் அப்போ கன்சியூம் பண்ண மாட்டீங்க? ஸோ அந்த கடைசி ஸ்டேஜ் வந்தோடனே நாளைக்கோ இன்றைக்கோ நம்ம உயிருக்கு கடுவு கொடுத்தோடனே அப்புறம் வரீங்க நம்மளை தேடி. ஏன் அதை முறைப்படி ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க? இங்கே தான் நீங்கள் தவறு செய்கிறீங்க. நம்ம டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணுறோம், செக் பண்ணுறோம், இதெல்லாம் முறை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம உடம்புகளுக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் டாக்டரால் மட்டும் தான் காட்ட முடியும். டாக்டரால் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு அற்புதம் கையில் கிடச்சிருக்குது. அதாவது இறைவனால் படைக்கப்பட்டது, இது இறைவனால் காட்டப்பட்டது. நம்மளுக்கு தயாரித்தது என்னமோ, அதை கண்டுபிடிச்சது என்னமோ மனுஷன்தான். ஆனால் கடவுளோட இது ஆசை இல்லாட்டி இது நம்மளுக்கு வராது. ஏன்னா விதி போகணுன்னா போய் தான் ஆகணும். ஆனால் விதியும் மீறி இப்போ நம்ம வாழ்கிறோன்னா அது உண்மையாக கடவுளோட ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் அதை அப்படி தான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பி இன்டர்நேஷ்னல் இதை எடுக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டு பொழைச்சி வந்தவங்க எல்லாமே. ஸோ அப்போ உங்களுக்கு மருந்தையும் தீக்கியும் கொடுத்து மருந்தையும் கொடுத்துட்டாங்க, மருந்தையும் காட்டிட்டாங்க. தவறு செய்கிறது யார்? நீங்கள், நாங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நான் முந்தி பேச மாட்டேன், இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இன்றைக்கி நான் எத்தனை வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன், பேசுகிறேன். எதுக்கு? உங்களுக்கோசரம். ஏன் உங்களுக்கோசரம் பேசணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்லை எனக்கு சம்பளம் கிடைக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குதா? டிக்டாக்கரை எனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா? எனக்கு எதுவுமே கிடையாது. நான் எதுக்கோசரம் பேசுகிறேன்? நான் அன்னைக்கு இதே நிலைமையில் இருக்கிறப்ப, நான் தேடுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் இருக்குன்னு தெய்வம் வழியாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு மனித ரூபத்தில் எனக்கு இது தெரிய வந்துச்சு. இன்றைக்கி அதை நான் எனக்குள்ளாரே சாப்பிட்டு நான் பேசாமல் இருந்துட்டு போயிடலாம். எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு போதும், நான் இருந்துட்டு போகலாம். இதை ஏன் நான் கொண்டாந்து பப்ளிக்கில் பேசுகிறேன், கொண்டாந்து இதில் தெரிவிக்கிறேன் உங்களுக்குலாம். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இப்போ ஒரு வீட்டில் உங்களுக்கு தெரியுமா, நான் பேசுகிறேன், ஒவ்வொரு வீட்டில் சில வீட்டில் 3 பேர் 4 பேர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு வலிக்குரிய ஒரு வருத்தமான விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். நிறையா உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் அதை தேர்ந்து எடுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு நிறைய சொல்கிறோம். அதை நீங்கள் முடிவு பண்ணி செய்யுங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் எங்களை காப்பாற்றுங்க. அப்புறம் நீங்கள் எதனாச்சும் ஆச்சுன்னா அந்த மருந்தை குறை சொல்லிடுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. கடைசியில் அந்த மருந்து நம்மளோட சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கடைசி ஸ்டேஜ், இறக்குற ஸ்டேஜுக்கு வருவீங்க. எடுத்துவிட்டு பழியை தூக்கி அப்படியே இது மருந்து மேலே போட்டுருவீங்க, நம்மளோட சப்ளிமெண்ட் மேலே. நான் இது சாப்பிட்டா ஒன்றுமே கேட்கல, என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு தவறு உங்கள் மேலே வச்சுக்குவீங்க. ஆரம்பத்துலேருந்து தெரியும், ஆரம்பத்துலேருந்து இதை எடுக்க மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க. 1 மாதத்தில் 2 மாதத்தில் அவங்க உயிர் போகிறப்ப இல்லை எத்தனை நாளில் உயிர் போகிறப்ப வருவீங்க, எடுத்துவிட்டு பழியை தூக்கி அப்படியே இது மேலே போட்டுருவீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், தவறு நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் செய்ய கிடையாது. நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், கேன்சர்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு புலனம் பண்ணி இந்த மெடிசனுக்கு இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு. நீங்கள் போய் எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்களோ, எந்த இதுக்கு போகிறீங்களோ அங்கேயே போய் செக் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களே நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க, என்னோடய கேன்சர் ரீடிங் குறைஞ்சி நல்லா இருக்காக்கா, நான் திருப்பி ஃபுல்லாக இதே ஃபாலோ பண்ணுறேன், டாக்டர்கிட்ட நான் போய் செக் பண்ணுறேன், அந்த டாக்டரே சொல்கிறாங்க நல்லா இருக்குது, என்ன எடுக்கிறீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஸோ எந்த டாக்டரும் அந்த நம்ம ப்ராடக்டை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எடுக்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ரீடிங் எப்படி இருக்குது, அவங்க நல்லா ஆகி வராங்கன்றது. நீங்களாம் தான் அதை முடிவு பண்ணிக்கிட்டு இது தப்பு, இது நம்ம இதிலே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் நிற்கிறீங்க. எப்போதும் மூட நம்பிக்கையில் நிற்கிறது தான் நம்மளோட பழக்கம். வெளியே அது என்னான்னு பார்க்க மாட்டோம். ஸோ எவ்வளோ பேர், ஒரு ஆள் நான் ஒண்டியாக பேசுகிறேன், நிறையா பேர் பேசுகிறாங்க, நிறையா பேர்
டெஸ்டிமோனியை போடுறாங்க. நான் குணம் அடைஞ்சிட்டேன், கேன்சரை விட்டு வெளியாகிட்டேன், நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த குடல் கேன்சரு, குரோன் கேன்சரு, அதுலேருந்து வெளியாகி வந்துட்டேன், இனிப்பு நீர், சிகேடி பேஷனு, 4வது ஸ்டேஜ்லேருந்து 1வது ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், டயாலிசிஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ டெஸ்டிமோனி, ஆயிரக்கணக்கு டெஸ்டிமோனி போடுறோம். அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்களா? அவங்கெல்லாம் எல்லாருமே அவங்க முன்னுக்கு தான் வாழ்கிறோம். நீங்கள் நாளைக்கு என்னை நேரம் பார்ப்பீங்க, என்ன சுற்றி உள்ளவங்க என்னை பார்க்குறாங்க, அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக, ஏன் பொய் பேசுகிறீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க சுற்றி இருப்பாங்க. அப்போ யாராச்சும் ஒன்றாச்சும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம எந்த ஒரு பேட் காமினும் வாங்க கிடையாது. ஏன்னா நம்ம உண்மையை பேசுகிறோம். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் அது உண்மையை தான் நம்ம சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியணும், அதுலேயே நம்ம எந்த ஒரு பொய்யும் சொல்ல கிடையாது. நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது அதை தெரிவிக்கிறோம். உங்களுக்கு அது புரியணுன்னு, நீங்கள் அதில் காப்பாற்றப்படணுன்னு நீங்கள் தேடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்குறோம். நான் நிறைய பேஷண்ட்டை பார்க்குறேன். சில பேஷண்ட்டுங்க வந்து நம்ம சொல்கிறப்ப கேட்காம கடைசி கட்டத்தில் வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த உயிர் போகுது அப்படின்றப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை பார்க்க. இப்போ என்னால் ஏசத்தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியாச்சு. அவங்க வந்து நம்மளோட இது அப்புறம் பார்த்துக்குவோம். அப்புறம் கடைசி கட்டத்துக்கு கேன்சருக்கு வந்து அப்புறம் ஒன்றும் பேச்சு இல்லை. கேன்சர் வந்து அப்புறம் நிற்காது. அது வேலையை செஞ்சுக்கிட்டு அது மாட்டுக்கு வேகமாக ஆரம்பிச்சிடும். அது வேலையை அது ஒரு என்ன சொல்லுவாங்க, பைப்பை திறந்து விட்டால் தண்ணி நிறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சிடும். அது அங்கங்கே பெருக்கு இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்புறம் பார்க்கணுன்னா நீங்கள் அப்புறம் கடைசியாக போய் நம்ம வந்து மேலே தான் போய் பார்க்க முடியும், கீழே வந்து எதையும் பார்க்க முடியாது. நான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன், நான் கரெக்டாக தப்பிச்சு வந்தேன். அதை தான் உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதை பற்றி தெரினா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் எண் வந்து கோசம் 6 29 கோசம் 4 818. நான் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் ரஃபாக பேச காரணம் எனக்கு வலி. பேஷண்ட்களை பார்க்குறப்ப இந்த மாதிரி சில பேஷண்ட்களை பார்க்குறப்ப நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு உயிரும் காப்பாற்றணும், ஒரு உயிரும் தப்பிச்சு வரணும் அப்படின்னு வழி காட்டுறோம். நீங்கள் அதை கருத மாட்டேறீங்க. அதுக்கு தான் எனக்கு ஆத்திரமாக இருக்குது. சில பேஷண்ட்டுங்க இறந்து போகிறதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப பேர் இறக்குறாங்க கேன்சரில். தயவு செஞ்சு இப்போயாச்சும் கண்ணை திறந்து கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.